அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணிக்கு வராத 30 விழுக்காடு போக்குவரத்து ஊழியர்களுக்கு மெமோ அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், 30 விழுக்காட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, போக்குவரத்து தொழிலாளர்கள் 2வது நாளாக தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். CITU, AITC மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில், தொழிற்சங்கம் தரப்பிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 45% பாதிப்பு இருக்கிறது. தொழிலாளர்கள் பலரும் பணிக்கு போகவில்லை என்று தெரிவித்திருக்கார்கள். இந்த நிலையில் போக்குவரத்து துறை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேண்டாம் என்றும், வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போன்ற இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும், மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போராட்டத்தை தூண்டிவிடக்கூடிய தொழிலாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றறிக்கை மூலமாக கடந்த 6ஆம் தேதியே அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஆனாலும் அதே மீறி 2 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 30% தொழிலாளர்களுக்கு மெமோ அனுப்புவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். மெமோ கிடைக்கப்பட்டால் உடனடியாக 1 வாரத்திற்குள் ஊழியர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் பணிக்கு வராத தொழிலாளருக்கு மெமோ அனுப்புவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்துறை மேற்கொண்டிருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.